மக்கள் வடமாகாண கூட்டுறவு ஆணை வடக்கு மாகாண சபையில் விவசாய கூட்டுறவு அமைப்பினால் அவர்கள் எத்தனையோ விண்ணப்பங்களை, எத்தனையோ நஷ்டஈடுகளை, எத்தனையோ தேவைகளை முன்வைத்து கொடுக்கின்ற எந்த விண்ணப்பமும் மத்திய அமைச்சில் அல்லது அதற்குண்டான திணைக்களம் ஊடாக பேர் எடுக்கப்படுமே தவிர அவர்களுக்கு எந்த இழப்பீடும் எதுவும் வழங்கப்படுவதில்லை. இதுவும் அது மாதிரி ஒன்றென்ற காதுபடவே பேர் கேட்டும்போது ஒவ்வொரு சங்கங்களில் உள்ள குறிப்பிட்டரும் கதைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் திடமாக நம்பினோம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அமைச்சர் அவர்கள் அவ்வாறான உத்தரவாதத்தை எமக்கு தந்திருக்கின்றார் என்ற அந்த தொனியினை நாங்கள் கூட்டுறவு அந்த சங்கங்களில் உள்ள சிலர் இப்பொழுதுதான் இறப்புச் சான்றிதழுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களுடைய இறப்புச் சான்றிதழ் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய விண்ணப்பங்களும் சாதகமாக பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும். இப்பொழுது 29 பேருக்கு நாங்கள் வழங்குறதுக்கு இருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் 22 பேர் குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 6 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு உற்பத்தியிலே 3/2 பங்கை வடபகுதி மீனவர்கள் வடபகுதியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் வழங்கியிருந்தார்கள். முல்லைத்தீவு மயிலட்டி பகுதியிலிருந்து முழு யாழ்ப்பாணம் மாவட்டம், அதில் சிறப்பாக மயிலட்டி, அதே போல மன்னார் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான ஐஸ் லோரிகள் தென்னிலங்கைக்கு சென்று உள்ளூர் தேவைகளையும் வெளிநாட்டு தேவைகளையும் ஈடு செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் போருக்கு பின்னர் அந்த நிலைமைகளிலே தலைகீழான மாற்றம் வந்தது. அதற்கு முன்னரும் கூட இயற்கை அனர்த்தங்களினால் கடத்தொழிலாளர்களுக்கு இழப்பீடுகள் சரியாக வழங்கப்படவில்லை. நான் சிறுவனாக இருந்த பொழுது எத்தனையோ அனர்த்தங்கள் நடந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பலர் போனவர்கள் திரும்பி வரவில்லை. வழக்கமாக உங்களுக்கு தெரியும், கடலிலே போனவர்களுக்கு அந்திரட்டியை 6 மாதம் சென்றுதான் செய்வார்கள். ஏனென்றால் ஒருவேளை திரும்பி வரலாமா இல்லையா என்று. வல்லுடுத்துறை பகுதியிலிருந்து எனக்கு தெரியும், 6 மாதம் கழித்து அவருக்கு அந்திரட்டி முடிந்த பின்னர் பூரியிலே போய் சென்றடைந்த ஒருவர் வந்தார், பூரி தங்கராஜா என்று சொல்வார். ஆகவே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புயல் வந்தது 64ஆம் ஆண்டு. அதிலே பாம்பன் பாலம் உட்பட தனுஷ்கோடி கிராமமே அழிந்தது. அதிலே நூற்றுக்கணக்கான வடபகுதி மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கும் இழப்பீடு கிடைக்கவில்லை.